நம்ம மனித சமூகம் வந்துட்டு எந்த சரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? மனித சமூகம் எப்போவுமே சரியான திசையிலையும் போகும். சில நேரங்களில் டைவர்ஷன் இருக்க தான் செய்யும். அது மாதிரி சில விஷயங்களில் சரியான பாதையை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சரியான பாதையில் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த விதத்துல சார் சரியான திசைன்னு சொல்றீங்க? மனிதன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தொடர்ந்து அவனோட பரிணாம வளர்ச்சி படி பார்த்தா அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தொடர்ச்சியான வளர்ச்சிங்கிறது மனிதனுக்கு இயல்பாக இருக்கும். அந்த மனித வளர்ச்சிங்கிறது சமூகத்தோட வளர்ச்சியாகவும் வெளிப்படும், உலகத்தோட வளர்ச்சியாகவும் வெளிப்படும். அந்த மாதிரி பார்க்கும்போது அது சரியான வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மனித சமூகத்துக்கு புத்தகமோட தேவை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது சரியான பாதையில போறதுக்கு. கண்டிப்பாக புத்தகங்களோட தேவை இல்லாமல் எந்த மனித சமூகமும் நாகரிகமும் வளர்ச்சி அடைய முடியாது. புத்தகங்கள் தான் ஒரு மனுஷனை பண்பட்ட மனிதனாக மாற்றும். சிந்தனை வளர்றது அவனோட புத்தக வாசிப்பு இதனால தான். வாசிப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும்போது பெரிய வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சி அவனோட படைப்புகளாக வெளிப்படும் போது அது மற்றவங்களுக்கு போய் சேரும்போது இன்னும் பெரிய வளர்ச்சியை சந்திக்க முடியும். இந்த சிந்தனை வளர்ச்சிங்கிறது சமூக வளர்ச்சியோட சம்மந்தப்பட்டது தான். மனிதனோட சிந்தனை வளர வளர ஒட்டுமொத்த சமூகமும் வளரும். இந்த புத்தகம் வாசிப்பதால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தாக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என்னோட வாழ்க்கையில புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால புத்தகங்களுக்கும் என்னோட பணி அதுவும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. ஆனால் அதை தாண்டியும் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன். எங்கள் அப்பா நிறைய புத்தகங்கள் வாங்கி வைப்பார் வீட்டிலேயே. அதனால் புத்தக வாசிப்புங்கிறது ஒரு வாசிக்கிற திறன் அந்த காலத்துலேருந்தே எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் தமிழ் படிக்க ஆரம்பித்த பிறகு அது இன்னொரு பரிணாமத்துக்கு போகுது. அப்படித்தான் அந்த புத்தக வாசிப்புங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேராசிரியரா எங்களை மாதிரி இளைஞருக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்க சொல்லி வலியுறுத்துவீங்க சார்? சமூக வரலாறு, சமூகம் பற்றிய புத்தகங்களை வாசிக்கலாம். அரசியல் புத்தகங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கணும். ஏன்னா அரசியலை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் சரியாக ஓட்டுரிமையை பயன்படுத்த முடியும். அதற்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் தெளிவு வேணும். அரசியல் தெளிவு எங்கேருந்து வரும்னா நம்ம சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் வரும். சமூகத்தை புரிஞ்சுக்கணும்னா சமூகம் சார்ந்த சமூகவியல் சார்ந்த புத்தகங்கள் நிறையா வாசிக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக வாசிக்கணும். நன்றி சார். நன்றி.